ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அம்மு ப்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முந்திரியை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறீங்களா? இது காஜு கட்லி பண்ணலாம். இப்போ முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். காஜு கட்லி செய்கிறது ரொம்பவே ஈஸி, குயிக்காகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் போட்டு கொஞ்சமாக 1/2 கப்பு சுகர் சேர்த்துட்டு அதுக்கு அந்த சுகர் முழுகிற வரைக்கும் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம். மெல்ட் ஆகிற அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டேயே இருந்து நல்லா கிண்டி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கீழே கேரம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சி கேரமல் ஆகிடும். அதனால் நல்லா சர்க்கரை கரையிருக்கும். நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ண முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது திட்டாக அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட நைஸாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா முந்திரியை போட்டோம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இந்த ரெசிபி பண்ண ஒரு 30 மினிட்ஸ் போதும். சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நம்ம நல்லா நல்லா என்னென்னா கிட்டே இருந்து நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் தான் ரெடி ஆகும். விட்டுட்டெல்லாம் போகக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாது. ஒரு டேஸ்ட்டுக்கோசம் ஒரு நெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது. இன்னும் நல்லா கெட்டியாகணும். அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போட வரும். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா திக்காக நல்லா பேஸ்டாக வந்துட்டு இருக்குது. நல்லா கெட்டி ஆனோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிண்ணமோ பாக்ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சு அப்புறம் எடுத்து பீஸ் போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய காஜு கட்லி. இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா திரண்டு வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா நம்ம இப்படி கூடு போட்டோன்னா கொஞ்சம் அப்புறமா தான் செய்கிறது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து கட் பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா வரும். அதனால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு க்ளம்ப் பண்ணிக்கோங்க. பிளேட்டை வந்து நல்லா ஒரு தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நாலா பக்கம் வந்து பபுள்ஸ் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி சூட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஆறிட்ட பிறகு பீஸ் போட்டுக்கலாம். சூட்லேயே வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த வந்து பீசஸை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு. எடுத்து காட்டுற மாதிரிங்க நல்லா வந்து பீஸ் நல்லா வரும். நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.